வந்து ஒரு தூத்துக்குடி ஸ்பெஷல் எபிசோடாக இருக்க போகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டீ. சியர்ஸ். ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு தூத்துக்குடி ஸ்பெஷல் எபிசோடாக இருக்க போகுது. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா தூத்துக்குடியில் உள்ள முத்துநகர் கடற்கரை, அதாவது முத்துநகர் பீச்சுன்னு சொல்லுவாங்க. முத்துநகர் பீச்சுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த பீச் வந்து இப்போ கொஞ்சம் மாடிஃபை ஆகி கொஞ்சம் நிறைய கார்டன் அந்த மாதிரிலாம் இருக்குது. என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கும் தெரில. வாங்க பீச்சுக்குள்ளே போகலாம். ஸோ டே டைமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஆட்கள் வந்து போய் தான் இருக்கிறாங்க இந்த பீச்சில். ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்களேன், நாம் மறைந்த நினைவுகள்னு போட்டு சின்ன பிள்ளைங்க பழைய காலத்தில் ரோட்டில் பம்பரம் விட்டு விளையாடுறது, டயர் விட்டு விளையாடுறது, இது எல்லாமே பெயிண்டிங்காக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிழலுக்கு நிற்கிற இடத்தெல்லாம் பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வேறு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த பீச் வந்து தூத்துக்குடியில் ஊருக்குள்ளேயே இருக்குது. ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ பீச் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் பேசுகிறதோட சேர்த்து இங்கே கடல் காற்றோட சத்தமும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. முன்னாடி பாருங்கள் பீச் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பீச் மண்ணை பாருங்களேன், எவ்வளோ ஒரு பியூர் ஒயிட்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே கடல் அலையில் அடித்து அடித்து அப்படி வந்துருக்குது. ஸோ பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப நீட்டாக இருக்குது, ஒரு குப்பை இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பயங்கர வெயில் அடிக்குது. ஆனால் அந்த வெயிலில் வந்து இந்த பீச்சோட வேவ்ஸோட சத்தமும் இந்த காற்றும் அவ்வளோ ஒரு சுகமான ஒரு இதாக இருக்குது. பாருங்கள், எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுது, இதுதான் முத்துநகர் பீச்சு. ஸோ பீச்சை சுற்றி உள்ள இடத்த தான் நம்ம தாண்டி வந்தோம். இப்போ நீங்கள் பாருங்கள். மொத்தத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா இருக்குது. பெரியவங்களுக்கு நல்லா உட்காரலாம், ரிலாக்ஸாக உட்காரலாம், காற்று வாங்கலாம். ஸோ நான் வந்தது டே டைமு. இதோட ஈவினிங் டைம் வந்தவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். உண்மையிலே ஒரு தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு வந்து சூப்பரான பிளேஸ் இது. நல்ல ஒரு ரிலாக்ஸான பிளேஸு. அதோட மட்டும் இல்லை, இங்கே வந்து மெயின் இது நான் பார்த்தது ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இந்த செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நடக்கும்போது அது ஞாபகமாக இங்கே இதை வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ முத்துநகர் பீச்சில் கிளம்புறோம். அடுத்து எந்த ஸ்பாட்டில் நம்ம நிற்கிறோங்கிறத நீங்களே பாருங்கள். கண்டிப்பாக அப்படி
தூத்துக்குடியில் இந்த கடையே தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூப்பரான சர்பத் கடை. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாதா கோயில் பக்கத்தில் உள்ள பெல் ஹோட்டல் கார்னரில் தான் இந்த அண்ணங்கடை இருக்குது. இந்த அண்ணங்கடை அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு. எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த கடை தெரிஞ்சிருக்கும். இவங்க கடையில் ஸ்பெஷலே வந்து லெமன்லேருந்து சோடாலேருந்து எல்லாமே நல்லா தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சர்பத் சோடா கேட்டிருந்தோம். அதுக்கு பாருங்கள் அண்ணன் எவ்வளோ எலுமிச்சம்பழம் போடுறாங்க. ஒரு கிளாஸுக்கே வந்து எலுமிச்சம்பழம் சாறை அப்படி நல்லா பெரிய எலுமிச்சம்பழம் அதோட சாறை வந்து தாராளமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களோட குவாலிட்டியே. ரொம்ப வருஷமாக இந்த கடை இங்கே தான் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா? ஒரு 33 வருஷம் ஆகுது. சோடா சர்பத்துக்கு சோடா ஊற்றுறாங்க. அவங்க வந்து எப்போவுமே கிண்ட்லி சோடா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே பாருங்கள் அந்த சோடா அப்படியே நுரையோட பொங்கி வர்றதுக்கு பார்த்தாலே குடிக்கணும் போல தான் இருக்குது. ஸோ நம்மளோட சோடா சர்பத் ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க குடிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு சூப்பர். செம டேஸ்ட்டுங்க. சூப்பராக இருக்குது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே அண்ணன் ஒரு பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. பிஸியாக சோடா போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் ஆட்களும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கடையை சுற்றி எப்போவுமே ஒரு யங்ஸ்டர்ஸ் கேங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நாமளும் இப்போ இந்த கடையிலேருந்து கிளம்புறோம். இப்போ நம்ம தூத்துக்குடி ரோச் பார்க் பக்கத்தில் உள்ள ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஒரு சூப்பரான ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாரில் என்ன கொதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சங்குப்பூ. இந்த நிறைய வயலட் கலராக ஒரு க்ரீப்பர் மாதிரி வரும், அதில் வர அந்த சங்குப்பூ அதுதான் இதில் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷில் இதை பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார்ம்பாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் அடித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இன்றைக்கி பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளாரோட டீ தான் நம்ம குடிக்க போகிறோம். இதாங்க அந்த ட்ரையான சங்குப்பூ. இப்போ இந்த டீ எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா தாராளமாக ஹனி போடுறாங்க. ஹனிக்கு அப்புறவு அதில் வந்து லெமன் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத புழிஞ்சிட்டு அந்த லெமனையும் உள்ளே போட்டுறாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சிக்காண்டி சப்ஜா சீடு, ஊற வச்சுருந்த சப்ஜா சீடு அதையும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ அந்த நல்லா அந்த கொதிக்கிற அந்த சங்குப்பூ கொதிச்சுக்கிட்டு இருக்கா, அந்த தண்ணியை தான் இப்போ எடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் நமக்கு டீ. இந்த கலரை பாருங்களேன், இது நேச்சுரல் கலர். நேச்சுரலாகவே இந்த கலர் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அதில் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணமே இந்த கலர் தான். ஃபைனலாக அந்த டீயோட கலர் பாருங்கள், அவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டீ. இது வந்து சங்குப்பூவில் போட்ட டீ. சங்குப்பூ டீ வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர், கொலஸ்ட்ரால், மெயினாக ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சங்குப்பூ டீ ஹனியில் போட்டிருக்காங்க. டீயை வந்து நம்ம இப்போ குடிக்கலாம். சியர்ஸ். அந்த சங்குப்பூவோட ஃப்ளேவர் அப்புறம் அந்த லெமன், ஹனி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் அந்த கலர் வந்து எவ்வளோ இதாக இருக்குது. இதுதான் அந்த சங்குப்பூ, காஞ்ச சங்குப்பூவோட கலர். நமக்கு வந்து இந்த கடைக்கு யார் கூப்பிட்டு வந்தானா, நம்ம ஃப்ரெண்டு ராஜா தான் கூப்பிட்டு வந்தாப்புல. ராஜா எல்லாருக்கும் ஒரு ஹை சொல்லுங்கள். ஸோ ராஜா தான் நமக்கு இந்த கடையை காட்டினாப்புல. உண்மையிலே ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. நம்ம லாஸ்ட்டாக வந்து தூத்துக்குடியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்திருக்க இடம் தான் கணேஷ் பேக்கரி. இது வந்து மக்ரூனுக்கு ரொம்ப ஃபேமஸ். வாங்க அந்த பேக்கரியை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பேக்கரி எல்லாம் கணேஷ் பேக்கரியில் வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்புறோம். கணேஷ் பேக்கரியிலேருந்து நம்ம கிளம்புறோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். இந்த கடை மோர் தென் 50 இயர்ஸாக இருக்குது. அவ்வளோ ஒரு ஃபேமஸான கடை. யாராவது தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக தூத்துக்குடியில் முடிஞ்ச அளவுக்கு vlogs எடுத்துகிட்டு இப்போ நம்ம ட்ரெயினுக்கு போகிறோம்.
ஸோ இந்த தூத்துக்குடி வீலாக்ஸ்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபைனலாக வீலாக்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூர் கிளம்புறோம். இப்போ நம்ம தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். மைசூர் எக்ஸ்பிரஸில் கிளம்புறோம். 5:15 ட்ரெயின், மார்னிங் 6:30 ரீச் ஆயிடலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறக்கு கீப் வாட்சிங் மை சேனல். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடி சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.